காலினை இருக பற்றினேன் கடன் தொல்லை தீரும் அம்மா கண் கண்ட தெய்வம் நீயே நீயே வடக்கு திசை அமர்ந்தவளே வளர்ப்பிறை நாயகியே சட்டங்களை காக்கட்டும் சமயேஸ்வர ஓம் சிவபெருமானுக்கு ஓம் விஷ்ணு பெருமானுக்கு கல்யாண முருகர் ஆலயத்திலே பரிவார மூர்த்தியாக எழுந்து சேவை சாதிக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தி சுரூபமாக விளங்கக்கூடிய நமது அன்னை வராகம்பிக மூர்த்திக்கு 7ஆம் ஆண்டு ஆஷாட நவராத்திரி விழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் 7ஆம் நாள் விசேஷமானதொரு அலங்காரம், வராகி அம்பிகைக்கு மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு அலங்காரம். நேற்றைய தினமும் இன்றைய தினமும் 3 நாட்களாக இந்த அம்பாளுக்கு மாத்திரமே பண்ணக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு அலங்காரம். இன்றைய தினம் நவதானிய அலங்காரம். நவம் என்றால் 9 அப்படின்னு 9 வகை தானியங்களை கொண்டு சுவாமி திருமேனி முழுவதும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. விசேஷமானது ஒரு அலங்காரம். இன்றைய தினமானது மாலையில் சரியாக 4 மணி அளவிலே சுவாமிக்கு திருமஞ்சனமானது செய்யப்பட்டது. அந்த திருமஞ்சனத்தின் போது பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் இடுப்ப கட்டி வச்சிருக்கோம். அபிஷேகம் பார்த்தவங்களும் எல்லாரும் பார்த்துக்கலாம். ஒரு காட்டன் துணியில பச்சை பயிரானது அம்பாள் மடியில வைத்து அந்த அபிஷேகம் பண்ணம் 16 வகை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் பண்ணம். அந்த அபிஷேக தண்ணியானது அந்த பச்சை பயிரில் இறங்கப்பட்டு நாளைய தினமானது பார்த்தெல்லாம் முளை கட்டியது. இந்த ஆலயத்தின் கடந்த 3 வருடங்களாக ஒரு அதி விசேஷ ஒரு நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த 7ஆவது நாள் மட்டும் வருண பகவான் வந்துருக்காரு. நாமளும் இது 3ஆவது வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். சென்ற ஆண்டும் இதே 7ஆவது நாள் நவதானிய அலங்காரத்தின் அப்போதான் மழை பெய்தது. இந்த ஆண்டும் அதே 7ஆவது நாள் நவதானிய அலங்காரம் 10 நிமிஷத்துல எல்லாருமே கண்கூடா பார்த்துருக்கோம். வருண பகவான் அப்படி மழை தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இந்த ஆலயத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு தனிப்பெரும் விசேஷம். 10 நிமிஷம் வருண பகவான் வந்து நாம் எவ்வளவு மனம் குளிர அந்த அம்பாளுக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபங்கள் எல்லாம் பண்றோமோ
மனம் உருகி அந்த வருண பகவான் மூலியமாக மனமும் குளிர்ந்து மண்ணும் குளிர்ந்தது. இந்த ஆண்டும் அந்த நவதானிய அலங்காரமானது பச்சை பயிர் அம்பாள் மடியிலே கட்டப்பட்டிருக்கு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பக்தர்களின் கைங்கரியம் மூலியமாக கொண்டு வரப்பட்ட அந்த பச்சை பயிரானது அம்பாள் மடியில கட்டப்பட்டிருக்கு. நாளைய தினம் இதே நேரம் சரியாக இதை விட அதிகமாக இருக்கலாம் 9 மணி அளவிலே நாளைய தினமானது அலங்கார தீபாரதனை முடிந்தவுடன் அந்த பச்சை பயிரானது விநியோகமானது செய்யப்பட இருக்கிறது. அந்த பச்சை பயிர் முதல்ல யாருக்கு பார்த்தீங்கன்னா உத்தரவாக்கியநாத தம்பதினா முன்னுரிமை சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக நீண்ட நாட்கள் ராகதோஷம் கேது தோஷத்தின் மூலியமாக திருமண தடை விலகி ஒரு சாமி எவ்வளவோ ஜாதகம் வந்துட்டு இருக்கு, கை கூடி வர நேரத்துல நின்று போயிடுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த நவதானியம் இரண்டாவது என்ன தாத்பரியம் சொல்றேன். நேற்றைய தினம் மாதுளை முத்துகளாக பண்ணோம். அதனுடைய தாத்பரியம் என்னன்னு ஒரு 5 நிமிஷம் நான் சொன்னேன். யாராச்சும் திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்குமே தெரியாது. ஏதோ மைக்ல கத்திட்டு இருக்க வாராகியே நமஹ ஓங்காம் வார்தால்யே நமஹ ஓங்காம் வாமாயே நமஹ ஓம்ஹா ஓம் ஷாய வித்மஹே அவஸ்தாய தீமஹி தன்னோ வாராஹி பிரச்சோதயாத் சீதலேதம் ஜெகன்மாதா சீதலேதம் ஜெகத்பிதா சீதலேதம் ஜகதாரி சீதலாய நமோ நமः பிரதிக்ஷாய கர்ப்பூர நீராஜனம் பரிவஜாமே. ஓகேங்களா. சிவாய நம. இந்த வாராகி அம்மன் 11 நாள் ஆஷாட நவராத்திரி நடக்குது. இன்றைக்கி நவதானிய அலங்காரம். இந்த அலங்காரம் பண்ணும்போது கண்டிப்பாக மழை வரும். அதே மாதிரி இந்த நவதானியம் பிரசாதமாக கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு போய் சாப்பிட்ற எல்லாருக்குமே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். எல்லோரும் பார்த்து பயனடைங்க, வாங்கி சாப்பிட்டு பயனடைங்க. வாங்க எல்லோரும் கோயிலுக்கு. போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம அண்ணா நகரில் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீ கல்யாண முருகர் ஆலயத்தில் வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு 11 நாட்கள் விசேஷமான ஒரு அலங்காரத்தோட திருவிழா நடந்துகிட்ருக்கு. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் நாள் இன்று நடக்கக்கூடிய நவதானிய அலங்காரம் மிகவும் சிறப்பு பெற்றது. அதில் முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கல்யாணமாகாத கன்னி பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு திருமணமாகும். அதே போல் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பிரசாதமாக வாங்கி சாப்பிடும்போது அவங்களுக்கு உடனடியாக சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அம்மன், மிகவும் பிரசித்தி பெற்ற அம்மன். எல்லோரும் வாங்க அம்மனுடைய அருளை பெறுங்க. நன்றி.